வாங்குங்க, ஒரு பிள்ளைகளுக்காக ஒரு சும்மா சாப்பிட்றதுக்கு சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு இருக்கேங்க. பாருங்கங்க, இது வந்து மட்டை அரிசின்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து கருப்பரிசின்னு சொல்லுவோம். சில பேர் இதை மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. கேரளாலெலாம் இந்த சாதம் வடிப்பாங்க. இந்த அரிசியை தாங்க இப்போ நம்ம வறுக்க போகிறோம். இந்த தண்ணி எதுக்குன்னா, அதை வறுத்து சூடோடு இதில் போட்டுறணுங்க. அதுக்காக தான் இந்த தண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம் நம்ம. நல்லா இந்த பாத்திரம் நல்லா சூடான பின்னாடி தாங்க இந்த அரிசியை போடணும். அப்போ தான் இது நல்லா பொரியும். இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டை அரிசி மாதிரி ஆயிரும். பாருங்க, இதை இப்படியே இந்த தண்ணியில் போட்டுறணும். இது போட்டு இதை அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நல்லா ஊறின பின்னாடி இது அப்புறம் என்ன செய்யலாம்னு சொல்கிறேங்க. பாருங்கங்க, இப்போ இந்த வறுத்த அரிசியை நான் இதில் வடித்து வச்சுருக்கேன். இதில் என்ன ஒன்றுனா, நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பூ மாதிரி வறுத்துட்டோம்னா சீக்கிரம் ஊறிடுங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் அரிசி சில பேர் நம்ம வறுக்கும்போது கட்டை அரிசி மாதிரி வந்துடுங்க, சரியாக வறுக்காமல். அப்படி வறுக்காமல் வந்துட்டால் கொஞ்சம் வந்து ஊற லேட் ஆகுங்க. நம்ம அதுக்கு தக்கன ஊற வச்சுக்கிறோனுங்க. நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த வறுத்த அரிசியை ஊற வச்சு அதை நம்ம இப்போ வடிச்சிட்டோங்க. வடிச்சிட்டு பாருங்கள், அதில் இப்போ தேங்காய் பூ போட போகிறோம். நான் இப்போ இதில் ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. இதில் பாதி அளவு போட போகிறேங்க. கொஞ்சோண்டு உப்புங்க. இதில் வந்து இதுக்கு நாட்டு சக்கரை போட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஜீனி போட்டாலும் நல்லா இருக்குங்க. இப்போ என்கிட்ட நாட்டு சக்கரை முடிஞ்சதுனால நான் சீனி தாங்க போட போகிறேன். இது சின்ன வயசில் இதை அடிக்கடி நாங்கள் செய்வோங்க. அவ்வளோ பிடிக்குங்க. எனக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷுனால் இது அவ்வளோ ஒரு பிடிச்சதுங்க. பாருங்க, இந்த வறுத்த அரிசியை நம்ம ஊற வச்சு இதில் ஜீனி, கொஞ்சோண்டு உப்பு, தேங்காய் பூ இதை போட்டு பெரட்டியிருக்கோம். இதை ஈவினிங்கில் செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. அவ்வளோ பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.